அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவகாதிபதி லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பதை குறித்து பார்ப்போமா? லா போட்டிருக்கு இல்லைங்களா? 12 ராசி கட்டங்களில் லா போட்டிருக்கிறது லக்னம். அது 1ஆம் இடம். அதற்கு அடுத்தது 2, அதற்கு அடுத்தது 3, அதுக்கு அடுத்து 4, அதுக்கு அடுத்தது 5, அதுக்கு அடுத்து 6, அதுக்கு அடுத்து 7. அந்த 7ஆம் வீட்டிற்குரிய 7ஆம் பாவத்திற்குரிய கிரகம் லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய 1ஆம் இடத்தில் முதல் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்? ஃபர்ஸ்ட் அந்த ஜாதகர் வெளிப்படையா நடந்துக்கிறதா இருப்பார். எல்லா நடவடிக்கையும் ஓப்பனா வெளிப்படையா இருக்கும். அவருடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் எதுவுமே ஒரு மர்மம், ஒரு சஸ்பென்ஸ், ஒளிவு மறைவு எதுவும் இருக்காது. எல்லாம் வெளிப்படை, ஓப்பன் டைப். ரகசியம் என்பது அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் இருக்காது. சரிங்களா? அவருடைய வாழ்க்கையினுடைய நிலை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காம பேசக்கூடியவரா, செயல்படக்கூடியவரா அந்த ஜாதகர் செயல்படுவார். அப்புறம் 7ஆம் அதிபதி என்பது 7ஆம் பாவகம் என்பது வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய பாவம் அல்லவா? எந்த ஜாதகருக்கு இருந்தால் லக்னத்துக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அந்த பாவகாதிபதி வாழ்க்கை துணையை யார் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகாதிபதி லக்னத்திலே வந்து அமர்கிற போது வாழ்க்கை துணை அவரை தேடி வரும். லக்ன ஜாதகர் குறிக்கிறது இல்லைங்களா? 7ஆம் அதிபதி வாழ்க்கை துணை குறிக்கிறது அல்லவா? ஆண் ஜாதகம் இருந்தா மனைவி குறிக்கும், பெண் ஜாதகம் இருந்தா கணவனை குறிக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை தேடி வரும். தேடி வரும்னா எப்படி? வந்து மாப்பிள்ளை வீட்டுல அப்படி கதவை தட்டி, நான் தானுங்க பொண்ணுக்குள்ள வந்திருக்கணும் கோய், கோய் நான் தானுங்க பொண்ணுக்குள்ள வந்திருக்கணுங்கோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் கதவை திறங்கோய் அப்படின்னா அப்படி அல்ல. அதாவது ஒரு பையனுக்கு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. சரி பையன் ஆளாயிட்டான், சரி நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க வைங்க. அது தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவங்க மூலமா யாராவது ஒருத்தர் மூலமா, ஒரு உறவுகள் மூலமா இங்க ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, நல்ல குடும்பம், உங்க குடும்பத்துக்கு சரியா நல்லா இருக்கு, அவங்ககிட்ட நான் சொன்னேன், உங்களை பத்தி சொன்னேன், பையனை பத்தி சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து பையன் நல்லா இருந்தா சரிங்க, பிள்ளை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டா சரிங்க, பேசிடலாங்க, முடிச்சிடலாங்கன்னு அவங்களும் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்ல. அப்போ இவங்க வந்து நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கு, நீங்க நல்லாத்தான் சொல்லுவீங்க, சரியாத்தான் சொல்லுவீங்க, சரி பார்ப்போம், பையனுக்கு பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா முடிச்சிருவோம் அப்படின்னு உடனடியாக பெண் பார்க்கிற படலம் நடைபெற்று அங்க பையனுக்கு பிள்ளை பிடிச்சு போக, பிள்ளைக்கு பையனை பிடிச்சு போக, புள்ள வீட்டுக்கு பையன் வீட்டுக்காரர் பிடிச்சு போக, பையன் வீட்டுக்காரர் புள்ள வீட்டுக்காரர் பிடிச்சு போக, அங்க எல்லா நியாயமும் சரியான வரையில் நடந்து உடனடியாவே சரி எல்லாத்துக்கும் எல்லாம் ஓகே, எல்லா நியாயமும் நல்லபடியா அந்த காரியம் எது எது நல்லபடியா முடியும்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு டக்குன்னு மங்கள காரியம் மங்களகரமாக மங்களத்தோட சிறப்பா முடிச்சு. பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த பொண்ணை பார்க்கல, இந்த பொண்ணு பார்க்கல, அங்க போலாமா இங்க போலாமா, பொண்ணுக்காக அலையும்னு அலையாம அங்க இங்கேயும் தேடி தெரியாம தானா தகவல் வந்து போய் உட்கார்றாங்க, பேசுறாங்க, எல்லாம் நல்லபடியா முடியுது, டேட்டை பிக்ஸ் பண்றாங்க, நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அதுதான் வாழ்க்கை துணை தேடி வருகிற அமைப்பு இல்லைங்களா? அப்புறம் அந்த ஜாதகருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய இருப்பாங்க, நட்பு வட்டம் நிறைய இருக்கும். ஏன்னா 7 நட்பு லக்ன ஜாதகர். அப்ப நட்பை குறிக்கிற போய் லக்னத்தில் உட்கார போது பையனா இருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, பிள்ளையா இருந்தா நிறைய. அதே மாதிரி இதுக்கு ஆண் தோழர்கள், பெண்ணுக்கு பெண் தோழிகள் நிறைய இருப்பாங்க. நட்பு வட்டம் அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த வியாபாரம் பண்ணக்கூடிய ஜாதகரா இருந்தாங்க வைங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஜாதக அமைப்புல ஒவ்வொரு தொழில் எல்லாம் வருமானத்திற்கு உண்டான ஒவ்வொரு அமைப்புகள் இருப்பாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புள்ளவர்களாக இருந்தால் மிகச்சிறப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸா. ஏன்னா 7 வியாபாரத்தை குறிக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தை குறிக்கக்கூடிய அதிபதி லக்னத்தில் இருப்பாங்க, லக்ன ஜாதகம் குறிக்கிறது. அப்போ வியாபாரம் பண்ண வியாபாரம் சிறப்பாக நல்ல வியாபாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. என்ன வியாபாரங்கிறத அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய மற்ற இருக்கிற எல்லா அமைப்புகளையும் பார்த்து நம்ம அதை தீர்மானிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. அது மட்டும் இல்ல, கூட்டு தொழில் சிறப்பாக 7ஆம் இடம் கூட்டு தொழில் குறிக்கும்.
ஆனா ஒண்ணு, கூட்டு தொழில் வரும்போது நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். கூட்டு தொழில் அமைப்பு 7வது கூட்டு தொழில் குறிக்கிறவர் தான் லக்னத்தில் இருக்கிறவர் தான். ஆனாலும் கூட்டு தொழில் செய்கிற போது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து தசாபுத்தி பார்த்துக்கணும். ஆகாத தசை நடக்கிறப்ப போய் கூட்டு தொழில் செஞ்சு அப்புறம் வேறு தொழில் ஆயிரு இல்லைங்களா? அதனால நல்ல தசையை, யோகமான தசையை, சாதகமான தசையா இருக்கணும். இவங்க இந்த 7வது லக்னத்தில் இருக்கிற அவருக்கு மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப் போடுறவர் அவருக்கும் இருக்கணும், அவங்களுக்கும் இருக்கணும். நல்ல தசையா இருக்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கும் இருக்கணும் ஜாதகத்துல. அப்படி இருந்தா தான் கிரகம் இயக்கும். ஆனா அப்படி இல்லாமையுமே ஆகாத தசை வந்தா செய்ய வச்சு கழுத்துட்டு போடும். அதே தசை, அதே கிரகம் தான். தூண்டி விட்டு செய்ய வச்சு எதுக்கடா செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அதே கிரகம் செயல்படுத்தும். ஆனாலும் நீங்க ஒரு ஜோதிடரை பார்த்துக்கிட்டா அதுல இருந்து கொஞ்சம் முன்கூட்டியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சௌகரியமா இருக்கு. சரிங்களா? அதனால 7வது லக்னத்திலே இருந்தாலும், கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்தாலும் அந்த நேரத்துல சாதகமான தசை இருக்கா, அதே மாதிரி கூட்டு சேரவங்களுக்கும் இருக்குதா அப்படின்னு நீங்க ஒரு நல்ல ஜோதிடத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் அந்த 7வது லக்னத்தில் இருக்கிற போது எதிர்பாலினர் இவங்க மீது இவங்க பிரியமா இருப்பாங்க. அப்புறம் தாம்பத்திய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கும். 7ங்கிறது ஆண் பெண் உடலால் இணைகிற இடத்தை குறிக்கிற தாம்பத்திய ஸ்தானம். தாம்பத்திய அதிபதி லக்னத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய லக்னத்திலே அமருகிற போது தாம்பத்திய ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதிகம்னு என்னங்க, ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, 3 இட்லி சாப்பிட்றவங்க, 4 இட்லி சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, ஒரு 5 இட்லி வயிறார சாப்பிடுவாங்க வருங்க. அந்த மாதிரி 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிற போது வயிறார சாப்பிடுகிற மாதிரி மனசார தாம்பத்திய அமைப்பு. சரிங்களா? இப்போ இது ஆதிபத்திய படம். எந்த ஒரு ஜாதகருக்கும் எந்த கிரகம் வேணாலும் 7 கிரகத்தை ஏதாவது ஒரு கிரகம் 7ஆம் அதிபதியை லக்னத்தில் உட்காருவாங்க. இது 7ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிற போது நான் சொன்னது ஆதிபத்திய படம். காரகத்துவ பலன் ஒண்ணு கொடுக்கும் அந்த கிரகம். வாங்கி இருக்கிற எந்த கிரகமா இருந்தாலும் 7ஆம் ஆதிபத்தி வாங்கினா அந்த 7ஆம் ஆதிபத்தி பலன் அந்த ஜாதகர் கொடுத்துரும். ஆனா அந்த கிரகத்திற்கு காரகத்துவம் இருக்குது இல்லைங்களா? லக்னத்தில் உட்காருகிற போது அந்த ஜாதகருடைய தன்மைகள் என்னங்கிறது அந்த கிரகம் தீர்மானிக்கும். தன்மைகள் என்னங்கிறது தீர்மானிக்கும். இப்போ 7ல சூரியன் இருக்காரு லக்னத்துல. 7ஆம் அதிபதியாகி சூரியன் 7ஆம் அதிபதியாகி லக்னத்தில் இருக்கிறார். சரிங்களா? யாரு? கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வருவார், லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தில் சூரியன் இருக்கிறப்போ யாருக்கு ஜாதகர் அடங்கி போக மாட்டார். இவருக்குத்தான் கீழே படிச்சு போகணும், இவருக்கு தான் அடங்கி போகணும். அவர் யாருக்கு அடங்கி போக மாட்டார். அனைவருக்கும் நான் தான் ஹெட் அப்படிங்கிற மாதிரிதான் செயல்படுவார தவிர தலைவனாண்டா எல்லாம் எனக்கோ தொண்டை அப்படிங்கிற மாதிரிதான் சூரியன் லக்னத்துக்கு போது இருப்பார். ஆனா அதே நேரத்துல வெளிப்படையா பேசுவார், வெளிப்படையா நடந்துக்குவார். அதனால ஏமாந்து போய்வார். எல்லா நடவடிக்கையும் வெளிப்படையா ரகசியங்களை உள்ள ஒழிச்சு வைக்க தெரியாது. ரகசியங்களை பாதுகாக்க மாட்டார். சூரியன் அல்லவா தன்னுடைய ஒளிக்கதிர்களை மறைத்து வைத்துக் கொள்கிறவா? இல்லை அல்லவா? தன்னுடைய ஒளிக்கதிர்களை அனைத்து உலகத்திற்கும் பிரகாசமாக ஜொலிக்க தருகிறது அல்லவா? அந்த மாதிரி சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகர் குறிக்கிறது. ஜாதகர் சூரியனை போல தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்களை சூரியனுடைய கதிர்களை போல மறைக்காமல் வெளிப்படுத்துவார். சூரிய லக்னத்தில் இருந்தா இந்த மாதிரி ஒரு தன்மை ஜாதகருக்கு. சரி, சந்திரன் இருந்தா லக்னத்துல சந்திரன் வளர்வரை சந்திரனா இருந்தா ஜாதகர் பார்த்தாலே ஒரு நல்ல தோற்றமுள்ளவரா இருப்பார். நல்ல ஒரு சுகவாசியா, மகிழ்ச்சியானவரா, கலையார்வம் இருக்கும். எல்லாத்துக்கும் அவரை பிடிக்கும். அந்த ஜாதகர் லக்னத்தில் சந்திரன் இருந்தாலே எல்லாத்துக்கும் அந்த ஜாதகர் பிடிக்கும். அதே தேய்பிரை சந்திரனா இருந்தா நிலையற்ற மனம், குழப்பமான மனம், தெளிவற்ற மனநிலை, சபல ஒரு 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 சபலமான ஒரு சலனமான ஒரு எண்ணங்கள், திருட்டு புத்தி, ஏமாற்றுத்தனம் இருக்கும். ஏமாற்றுத்தனம் எல்லாம் உண்டு தானே. தேய்வரச்சந்திரனா இருந்தா, தேய்வரச்சந்திரங்கிற போது அசுபமாயிறாரு இல்லைங்களா? வளர்வரிச்சந்திரங்கிற போது சுபமாயிறாரு. சரி, அடுத்தது செவ்வாய். அவர் லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கார். 7ஆவது லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கார். என்ன, அவர் ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வருவாரு, துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வருவாரு. லக்னத்துக்கு உட்காரும் போது
கொஞ்சம் சுபத்தன்மை அடைஞ்சிருவார். லக்னத்துல செவ்வாய் இருந்தாலே கடும் கோபக்காரர், அவசரக்காரர், சண்டைக்காரர், தன்னுடைய தவறுன்னு ஒத்துக்க மாட்டாங்க செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறவங்க. ஆனா சுபருடைய வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தன்மை குறையும். சரி, அடுத்தது புதன் பகவான். அவர் லக்னத்தில் உட்கார்ந்துட்டாருன்னா லக்னமே வலுவாயிரும், லக்னமே பலமாயிரும். ஏன்னா புதன் அக்பாண்டு திக்பலமாயிடுறார். லக்னமே வலுவாயிரும். சிறந்த அறிவாளி, நல்ல புத்திசாலி, சமயோசித புத்தி, இளமையான தோற்றம் உள்ளவராக இருப்பார். புதன் லக்னத்தில் இருக்கிறவங்க தோற்றத்தில் பார்க்கும்போது இளமையாகவே இருப்பார். புதன் அவர் அதாவது ஒரு சிறுவர் சிறுமியை குறிக்கிற கிரகம் அல்லவா, பருவமெய்தாத சிறுவர் சிறுமியை குறிக்கிறார். ஜாதகத்தில் இளமை தோற்றத்தோடு இருப்பார். அடுத்தது குரு பகவான், அவர் லக்னத்தில் இருக்கிறார். ஆஹா, சமூகத்தில் அந்த ஜாதகருக்கு அந்தஸ்து, செல்வம், நல்ல குணநலன்களையும் தந்துடுவார் குரு லக்னத்தில் உட்கார்ந்து இல்லைங்களா. அடுத்தது சுக்கிர பகவான். அவரு எல்லாத்துக்கிட்டையும் நட்பு, ஃப்ரெண்ட்லியா, ஹாயா, ஜாலியா, அப்படி அவர்கிட்ட பேசுறதுனால அப்படி ஒரு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு ஜாலியான டைப்பா, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு, நல்ல சொகுசா, அப்படி எப்பவுமே சொகுசா ஹாப்பியா இருக்கக்கூடியவரா இருப்பாரு. நல்ல தோற்றம் இருக்கும், தோற்ற பொலிவு, அட்ராக்டிவ் அந்த மாதிரி இருப்பாரு. ஓரளவுக்கு இருந்தா கூட தன்னுடைய அலங்காரத்திலேயாவது பார்த்தா மற்றவங்க அப்படி திருப்பி ஒரு பார்வை பார்க்கிற மாதிரி அப்படி இருப்பாரு. தலையாற்றலோடவராக இருப்பார் சுக்கிர பகவான் லக்னத்தில் இருக்கிறப்போ. அடுத்தது நம்ம தலைவர், எல்லாரும் மிரள்றாங்க பாருங்க, நீதியின் நாயகன் சனி பகவான். அவர் லக்னத்தில் உட்கார்ந்துட்டார். கொஞ்சம் வயதான தோற்றம் உள்ளவராக இருப்பார், பழமைவாதியாக இருப்பார். ஏதா இருந்தாலும் பழசுதான் பிடிக்கும், பழமைவாதியா இருப்பாரு. யாரையும் மதிக்க மாட்டாரு. கடுமையான பிடிவாதம் இருக்கும், பிடிச்ச பிடிவாதம். இந்த கொங்கு மாவட்டத்துல எல்லாம் கிராமப்புறங்கள எல்லாம் மொட்டக்கடியே பேசுறாங்க. அந்த மாதிரி மொட்டக்கடி பேசக்கூடியவராக, பிடிவாத குணம் உள்ளவராக இருப்பார் சனி லக்னத்தில். சரிங்களா. அடுத்த காணொளியில் 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே இருந்தால் என்ன பலன்கள் என்று எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், நன்றி, விடைபெறுகிறேன்.